இந்தியாவில் அல்ல, உலகத்திலே திருக்குறளுக்கு நிகரான ஒரு அறநூல் தோன்றியதில்லை என்று சொல்லி உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய அந்த பொதுமறைக்கு பெருமை சேர்ப்பதற்காக 3 கடல்கள் சந்திக்கின்ற குமரிமுனையில் பின்முட்டும் சிலையை எழுப்பியதோடு 1330 அருங்குறட்பாக்களையும் பளிங்கு கற்களிலே செதுக்கி தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிரந்தரமாக எதிர்காலத்திலே ஓங்க செய்வதற்கு அமைத்த வள்ளுவர் கோட்டம், அது தமிழ் நாட்டின் வரலாற்றுக்கே பெருமை. அந்த வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுகிற போது அதை கட்டி எழுப்பிய கலைஞருக்கு அழைப்பு கூட கிடையாது. கோட்டம் திறக்கப்படுகிறது, குறளோவியம் தொடங்குகிறது என்று அவர் முரசொலியில் எழுதிய கடிதத்தை மிசா கைதியாக பாளையங்கோட்டை ஜெயிலில் அதை சிறைவாசிகளுக்கு மத்தியிலே வாசித்து காட்டியவர். அது இடையிலே சற்று சீர்கெட்டு இருக்கிறது என்று கருதி அதை சீர்படுத்தி அதை நவீனப்படுத்தி வெளிநாடுகளிலிருந்து வருகிறவர்களும் அதை பார்க்க தகுந்த அளவுக்கு வள்ளுவர் கோட்டத்தை மேன்மைப்படுத்திய பெருமைக்குரிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் வள்ளுவர் கோட்டத்துக்கு செலுத்துகிற கவனத்தை இந்ததற்கு அத்திக்கடவு அவிநாசிக்கு மற்றதுக்கு செலுத்துகிறார்கள் என்ன என்று சொல்லுவது அறியாமையின் வெளிப்பாடு. நான் மிக வருத்தப்படுகிறேன். அதற்கு கண்டனத்தை தெரிவித்து